வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆளுநருக்கு எதிரான வழக்கில் சிறப்பாக வாதிட்ட மூத்த வழக்கறிஞர்களுக்கு முதலமைச்சர் தலைமையில் பாராட்டு விழா. வெற்றி தமிழ்நாட்டுக்கு மட்டுமானது அல்ல, மக்களாட்சிக்கு கிடைத்த வெற்றி என மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாடு அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜி பொன்முடி விடுப்பு. முதலமைச்சரின் பரிந்துரையை அடுத்து பதவி விலகலை ஏற்றார் ஆளுநர் ரவி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் மாற்றம். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருக்கு கூடுதலாக மின்துறை ஒதுக்கீடு. தமிழக ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க ONGC நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசு அனுமதி. உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என அரசியல் தலைவர்கள், சூழலியல் செயல்பாட்டாளர்கள் வலியுறுத்தல். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே 2 கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 7 பேர் பலி. மகன், மருமகள் 2 பேர குழந்தைகளுடன் மூத்த தம்பதியும் உயிரிழந்த சோகம். தமிழ்நாட்டில் 9 இடங்களில் 100 டிகிரி பாரன்ஹீட் தாண்டி கொளுத்திய வெயில். பட்டுக்கோட்டை, சிதம்பரம், வேதாரண்யம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னை திருவள்ளூர் இடையே AC புறநகர் ரயில் சேவை தொடங்க பயணிகள் கோரிக்கை. கடற்கரை செங்கல்பட்டு இடையே ஏற்கனவே சேவை தொடங்கிய நிலையில் வலியுறுத்தல். பழனிக்கு கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை. அகல ரயில் பாதை அமைத்த பிறகு ரயில்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாக வேதனை. கோவை கூட்டத்தில் பேரறிஞர் அண்ணா சிறுவாணி நீரை மேற்கோள் காட்டி பேசிய விஜய், சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவை கொண்டாட்டமாக மாற்ற வேண்டும் என முகவர்களுக்கு அறிவுறுத்தல். சமீபத்தில் ஏற்பட்ட எம்சாண்ட் ஜல்லி போன்றவற்றில் விலை 1000 ரூபாய் குறைகிறது. அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு. பகல்காம் தாக்குதல் தொடர்பாக முக்கிய சாட்சியிடம் NIA விசாரணை. தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்ற சம்பவத்தை வீடியோ எடுத்த உள்ளூர் நபரிடம் துருவி கேள்வி. ஈரான் துறைமுக வெடி விபத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 40ஆக அதிகரிப்பு. 1200 பேர் தீவிர சிகிச்சையில் உள்ள நிலையில் விபத்து தொடர்பான CCTV காட்சி வெளியீடு. காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு சீனா ஆதரவு. இந்தியாவை தாக்க அணு ஆயுதங்கள் தயாராக உள்ளதாக பாகிஸ்தான் அமைச்சர் மிரட்டல். IPL கிரிக்கெட் நேற்றைய லீக் போட்டிகளில் பெங்களூர், மும்பை அணிகள் அசத்தல் வெற்றி. புள்ளி பட்டியலில் பெங்களூரு அணி முதலிடம் பிடித்து அபாரம்.